இனிய தமிழமுது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய தினம் மகாபாரதத்தில் உள்ள கதாபாத்திரங்களை நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலிலே சத்ரு மகாராஜா. இவர் தான் அந்த நாட்டினுடைய அரசர். கங்கை கரையிலே இருந்த கங்காதேவி இவரது முதல் மனைவி. அதற்கு பிறகு அவருடைய நிபந்தனைகளை ஏற்க மறுத்தால் அவள் மறைந்து விடுகிறாள். அவளுக்கு இரண்டாவது மனைவியாக சத்ரு மகாராஜா கல்யாணம் செய்வது சத்தியவதி. சத்தியவதி தான் இரண்டாவது மனைவி. கங்கைக்கு பிறந்தவன் பீஷ்மர். அதற்கு அடுத்தபடியாக சத்தியவதிக்கு பிறந்தவர்கள் சித்ராங்கதன், விசித்திர வீரியன். சித்ராங்கதன் திருமணமாகும் பொழுதே திருமண மேடையிலே அவன் இறந்து விடுகிறான். அடுத்தது விசித்திர வீரியன். அவனுக்கு குழந்தைகள் பிறப்பதற்காக அந்த அம்மா சத்தியவதி செய்கிற காரியங்களுக்குனால காசிராஜனுடைய மகள்களை பீஷ்மர் மீட்டு வருகிறார். பீஷ்மருடைய அவர் கொண்டிருக்கிற ஒரு விரதம் என்னவென்றால் தான் திருமணம் செய்து கொள்வதில்லை என்றும், சந்தனு மகாராஜாவுக்காக 2 மனைவியும் திருமணம் செய்து வைப்பதென்றும், சத்தியவதிக்கு பிறந்த மகனை தான் அந்த ராஜாவாக மாற்றுவது என்பதும் அவர் கொடுத்த ஒரு நிபந்தனை. இதிலே சித்திராங்கதன் உடனடியாக அவன் கல்யாண மேடையிலே இறந்து விடுகிறான். விசித்திரகிரி வீரியனுக்கும் அந்த நேரத்திலே திருமணம் நிகழ்ந்தும் குழந்தைகள் ஏற்பாடு இல்லாமல் இருந்ததனாலே அவருடைய தாயார் சத்தியவதி ஏற்பாட்டினுடைய பேரிலே அந்த பீஷ்மரானவன் விசித்திர வீரனுக்கு திருமணம் செய்து காசிராஜன் மகள் 3 அவர் சிறைப்பிடித்து வருகிறார். அதிலே முதலாவது அம்பா என்பவள் நான் வேறொரு ராஜனை காதலிப்பதாகவும், எனவே தன்னை விட்டுவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறார். அதன் பொருட்டு அம்பாவை அவர் பீஷ்மர் விடுவிக்கிறார். அதற்கு அடுத்தது அம்பிகாவும் அம்பாலிகா இருவரையும் கொண்டு வந்து முறையே திருசராஷ்டிரன் மற்றும் அம்பாலிகாவுக்கு அவர்களுக்கு பாண்டு மகாராஜாவும் பிறக்கிறார்கள். அம்பிகாவுக்கு திருதராஷ்டிரன் பிறக்கிறார். இந்த நிலையிலே இந்த அம்பிகாவுடைய புதல்வன் அவள் அம்பிகா கண்ணை மூடிக்கொண்டு பெற்றதால் அவன் கண்ணில்லாத திருதராஷ்டிரனாக இருக்கிறான். அம்பிகாவுக்கு பெற்றிருந்த பாண்டு உடல் பூராவும் வெள்ளை நிறத்தில் இருக்கிறான். இந்த நிலையிலே இந்த அம்பிகாவுடைய திருதராஷ்டிரனுடைய மகன்கள் 100 பேர். அம்பாலிகாவுக்கும் பாண்டுவுக்கும் பிறந்தவர்களாக சூரியனுடைய ஒரு வகையிலே அவனுடைய அருள் பெற்ற அந்த குந்தி தேவி, அவள் முதலாவதாக திருமணம் முதலே அந்த கர்ணனை பெற்றெடுத்து மக்களுக்கு தெரியாமல் இருப்ப ஒரு பெட்டியிலே வைத்து நதியிலே ஆட்டி விடுகிறார். அதற்கு பின்னாலே அவர்களுக்கு பிறந்தவன் தான் முதலாவதாக தர்மபுத்திரன். தர்மபுத்திரனுக்கு அடுத்ததாக பிறந்தவன் பீமன். பீமனுக்கு அடுத்தவன் அர்ஜுனன். அவனது பாண்டு 2வது மனைவி மாத்திரிக்கு பிறந்தவர்கள் தான் நகுல சகாதேவர்கள். இந்த காந்தாரியினுடைய புதல்வர்கள் தான் அந்த 100 பேர்கள், துரியோதனாதிகள் 100 பேர்கள். இதில் அம்பாலிகா பாண்டுக்கு பிறந்த புத்திரர்கள் முன்னாலே சொன்ன 5 பேர். அவர்களால் பஞ்சபாண்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த பஞ்சபாண்டவர்களுடைய அத்தை குந்தியினுடைய மகன்தான் கிருஷ்ண பரமாத்மா. இதிலே இவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பவர்கள் துரோணனுடைய மகன்தான் அஸ்வத்தாமன். அடுத்ததிலே இந்த ராஜகுமாரர்களுக்கு மட்டுமே அவர் பாடம் சொல்லிக் கொடுக்க என்பதை மாற்றி ஏகலைவன் தனியாக இருந்து குரு பக்தியோடு இவர்கள் கொடுக்குற பாடங்கள் எல்லாம் தனியாக இருந்து கற்றுக்கொள்கிறார். பின்னாலே ஏகலைவன் தன்னுடைய ஆச்சாரிய பக்தியை தெரியப்படுத்தும் குரு பக்தியாக ஆச்சாரியர் என்ன செய்கிறார் துரோணாச்சாரியர் அவனது கட்டியவர்களை நான் பெற்றுக்கொள்கிறார். இந்த 5 மனைவி திரௌபதி. இவர் யாரென்றால் திருபதன் மகள். அங்கிருந்த அவர்களுடைய கொடுத்த போட்டியிலே வெற்றி பெற்று அர்ஜுனன் அவளை அழைத்து வருகிறான். அந்த குடிசையிலே இருக்கிற குந்தியானவள் பெற்ற பரிசை அவர்களும் பகிர்ந்து கொள்கிறார் என்றார். எனவே 5 பத்தினியாக வாழ்கிறாள். 5 பத்மினி திரௌபதி. முதல் அர்ஜுனுடைய மகனான அபிமன்யு அவன் சுபத்திரையை திருமணம் செய்து கொள்கிறான். இந்த அபிமன்யும் சுபத்திரைக்கும் பிறந்தவன்தான் அந்த உத்திரைக்கும் பிறந்தவர்தான் அபிமன்யுனுடைய மனைவி பெற்றெடுக்கிறார். அந்த உத்திரை பெற்றெடுத்த அபிமன்யுனுடைய தான் அந்த 5 சென்று அந்த துரியோதனாதிகள் கொன்று விடுகிறார்கள். அதிரதன் என்பவன் கர்ணனை அந்த பெட்டியிலே இருந்து எடுத்து வளர்த்த வளர்ப்பு தந்தை. ராதா அந்த கர்ணனுடைய வளர்ப்பு தாய். உத்திரை அபிமன்யுடைய மனைவி. கஜோத்கரன் பீமனுடைய மகன். கீசகன் விராடனுடைய மைத்துனன்.
அவன் அஞ்சாத வாசம் இருக்கிற பொழுது திரௌபதி மீது நாட்டம் கொண்டு செல்கிற பொழுது அப்பொழுது பீமன் அவனை கீசக வதம் செய்து விடுகிறான். அடுத்ததாக சகினி. சகினிதான் அவன் காந்தாரியுடைய சகோதரன். எப்படியும் இந்த தன்னுடைய மனைவி தன்னுடைய அக்காவை தன்னுடைய சகோதரியை அந்த பீஷ்மர் எடுத்து வந்ததினாலே இந்த குருகுலத்தை நாட்டம் செய்வதற்காக வந்தவன். அதை கடைசி வரும் தீர்த்தவன் அவன். அடுத்ததாக இந்த சஞ்சயன் என்பவன் அந்த திருதராஷ்டிர வகையிலே மந்திரி. சிகண்டி என்பவன் திருபதனுடைய மகன். இருந்தாலும் அவன் போன பிறவியிலே அம்பா என்று இருந்து அந்த பீஷ்மரும் ஏற்க மறுத்து அவன் காதலித்த ராஜனும் ஏற்க மறுத்த காலத்தினாலே அவன் திருபதனுக்கு மகனாக பிறகு பெண்ணாக இருந்தவள் சிகண்டி என்ற ஆண்மையை பெற்று அவள் பின்னால் பீஷ்மர் அவர் எந்த பெண்ணிடம் சண்டை செய்ய மாட்டேன் கூறுவதனாலே முன்னாலே சிகண்டியிலே இருந்து பீஷ்மரை வதம் செய்தவர். இவன் திருஷ்டதுமியன் அந்த திரௌபதியினுடைய சகோதரன், மூத்த சகோதரன். அடுத்ததாக விதுரன். அந்த 3 பேர்களிலே திருதராஷ்டிரன், அடுத்தது பாண்டு, அடுத்தது விதுரன். விதுரன் அந்த அரண்மனையிலே இருந்த ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவன். ஆனால் இவன் தான் இருப்பதிலே நீதிமானாக இருந்துகிறவன். வியாசர் இவர்தான் மகாபாரதத்தை எழுதியவர். தமிழிலே வில்லிபுத்தூர் ஆழ்வார் எழுதினார். வியாசர் விருது என்ற முறையிலே கடைசியாக ராஜாஜி அவர்கள் எழுதினார்கள். அதே நேரத்தில் சித்பவானந்தர் அவர்கள் இந்த தபோவனத்தில் இருக்கக்கூடிய திருப்பராயத்துறையில் இருக்கிறவர்கள் எழுதினார்கள். எனவே தான் இதில் இருக்கிற முக்கிய பாத்திரங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதை படித்தாலே சிறுவர்களுக்கு இதனுடைய போர், அதாவது அதில் பார்ப்பதுமேயானால் நியாயத்தினுடைய பக்கம் இருப்பவர்கள் பஞ்சபாண்டவர்கள், ஆனால் 5 பேர் தான். அதே மாதிரி அநீதிக்கு துணைப்பானவர்கள் 100 பேர். ஆனால் இந்த 5 பேர்களாக இருந்தாலும் அந்த இறைவனான கிருஷ்ணனுடைய துணை இருந்ததினாலே வெற்றி பெற்றார்கள். எனவே தங்களுக்கு எவ்வளவு நேர்ந்தாலும் இறைவன் அந்த நியாயத்தின் பக்கத்தில் இருப்பான், அவன் நம்மை காப்பாற்றுவான் என்ற வர வேண்டும். இதுதான் இந்த மகாபாரதத்தினுடைய ஒரு சாரம் என்று சொல்லி நிறைவேற்றி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.